நெய்வேலி என்எல்சி இந்தியா நிறுவனத்தை கண்டித்து பாட்டாளி தொழிற்சங்கம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பாட்டாளி தொழிற்சங்கத்தின் பொதுச் செயலாளர் செல்வராசு தலைமையில் நடைபெற்ற இப்போராட்டத்தில் நெய்வேலி என்எல்சி இந்தியா நிறுவனம் இன்கோசர்வ் தொழிலாளர்களின் உரிமைகளை நிலைநாட்டவும், இழந்த பண பயனை மீட்டெடுக்கவும், தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்யக்கோரி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. ஊதிய உயர்வு மற்றும் பதவி உயர்வில் ஏற்படும் குளறுபடிகளை களைய வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்கள் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்திலே பணிபுரியக்கூடிய இன்கோசர் வாழ்வாதார பிரச்சனை, ஒப்பந்த தொழிலாளராக இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய வாழ்வாதார பிரச்சனை, அவருடைய பதவி உயர்வு பிரச்சனையிலே முரண்பாடு, பணப்பயன் போன்ற அனைத்தும் இன்றைக்கு சீர்கட்டு போய் இருக்கின்றது. தொடர்ந்து என்எல்சி நிர்வாகமும் பேச்சுவார்த்தை சங்கமும் இவர்களுக்கு உண்டான தீர்வை எட்டப்படவில்லை என்று சொன்னால் மிகப்பெரிய அளவிலே கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தக்கூடிய சூழ்நிலை உருவாகும் என்ற இந்த நேரத்திலே பதிவாக செய்ய கடமைப்பட்டுள்ளேன். 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாட்டாளி தொழிற்சங்கத்தின் தலைவர் குமாரசாமி, பொருளாளர் ஆறுமுகம், ஒப்பந்த சங்கத்தின் தலைவர் ரவிச்சந்திரன், பொதுச் செயலாளர் ஜோதிமணி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.